குறிப்பாக இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் கூகுளுக்கு வெளியிலே நடத்தப்படுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேனரை பாருங்க, நோ டெக் ஃபார் இஸ்ரேலி என்று சொல்லித்தான் அவர்கள் போர்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போர்டில் நீங்க என்ன கவனிக்கணும்னா, நோ டெக் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய சி கூகுள் வடிவத்திலே இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏ பார்த்தீங்கன்னா அமேசானுடைய ஏ இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஏன் இந்த சி ஏ அமேசான் கூகுள் வடிவத்திலே குறிப்பிடப்படுகிறது? ஏன் கூகுளுக்கு வெளியிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது என்றால், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இஸ்ரேல் தான் இவ்வளவு அநியாயத்தையும் செய்யுதுன்னு சொல்லி. இஸ்ரேல் மட்டும் செய்யலைங்க, அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக நாளை மறுமையிலே இதற்கு நீதி கிடைக்கும். உலகத்தில் கிடைக்குது, உலகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இருக்கிற மாபெரும் போராட்டமே சட்ட ரீதியிலான போராட்டம் தான். இந்த அநியாயத்திற்கான தீர்வு எடுக்கிற போராட்டம் தான் பாலஸ்தீனர்களுக்கு சட்ட ரீதியாக இருக்க போகிறது. பாலஸ்தீனத்தில் அநியாயம் நடக்கும் போதே வந்து நிற்கிற சவுத் ஆப்பிரிக்கா இந்த அநியாயங்கள் முடிவுற்றதற்கு பிறகு வரமாட்டாது என்று யாரும் எண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு நேரம் வரும், உலகமே தனித்து இஸ்ரேலை விடுகிற ஒரு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த நேரத்தில் அந்த நீதி கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக மறுமையில் நீதி கிடைக்கும். ஏன் தெரியுமா? பாலஸ்தீனத்தில் நடக்கிற இந்த அநியாயங்களை இஸ்ரேலிய இராணுவம், ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி கொண்டிருந்தாலும், இதற்கு பின்னணியாக அமெரிக்கா இருக்கிறது என்பது அத்தனை பேருக்கு தெரிந்திருந்தாலும், அதை தாண்டிய ஒரு அழிவு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் முழுமையாக நடத்தப்படுவது பிக் டெக் என்கிற ஒரு ஐடி கூட்டு கம்பெனிக்கு எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. இந்த கூட்டு கம்பெனியை பொறுத்தவரையில் இதிலே அமேசான் இருக்கிறது, கூகுள் இருக்கிறது, மெட்டா இருக்கிறது, இப்படி பல சர்வதேச மிகப்பெரிய நிறுவனங்கள் இதிலே கூட்டாக இணைந்திருக்கிறார்கள். ஈவன் அதாவது மைக்ரோசாஃப்ட் கூட இதற்குள் இன்க்ளூட் ஆகி இருக்கிறாங்க. இதுதான் பிக் டெக் என்கிற இந்த கம்பெனி. இவர்கள் தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வெளிநடத்தக்கூடியவர்கள். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக தான் முழுமையாக காசாவில் இனப்படுகொலைகள் நடத்தப்படுகிறது. அதற்கு எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இவங்க நடத்துறாங்க. நீங்க பிக் டெக்கினுடைய இந்த செயல்பாட்டை நிறுத்துங்கள். ஏன்னா குண்டு போடும் போது கூட நீங்க வந்து துல்லியமாக பார்த்து போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இடத்துக்கு தாக்கும் போது இந்த இடத்தை தான் தாக்குறோம்னு சொல்லி பார்த்து தாக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்யும் போது கண்டிப்பாக பல மிஸ்டேக்ஸ் நடக்கிறது. அங்கே அதிகமானவர்கள் கொல்லப்படுவதற்கான காரணம் ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக நடத்தப்படுகிற இந்த தாக்குதல்கள் தான். எனவே பிக் டெக் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இந்த இனப்படுகொலைக்கு மிக தெளிவான நெறிப்படுத்தலை அவர்கள் தான் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காசாவில் பொதுமக்கள் இறப்பதற்கு பிக் டெக் தான் மிகப்பெரிய காரணம். அதை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை தான் இன்றைக்கு அமெரிக்காவிலே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் வெறுமனே குண்டு போடுறான், அப்படி பண்றான், இப்படி பண்றாங்கிறது மட்டும்தான். அதை தாண்டி இத்தனை பேரும் இணைந்து தான் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அவன் கேட்க மாட்டானா, இவன் கேட்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, ஒருத்தனும் கேட்க மாட்டான். அத்தனை பேரும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அதாவது மேற்கை சேர்ந்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனை பேரும் தீண்டத்தகாதவர்கள், அவர்கள் மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள், அதைவிட கீழானவர்கள் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால்தான் இவ்வளவு அழிவை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவமும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது.